உங்க நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. இங்க நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது அருணா. பேசுங்க. Thank you, sir. Good morning, sir. Good morning, leaders. This is Aruna, Silver Director. VFF டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் ரிஸ்வானா மேம். சார் இப்போ நான் வந்து பிஃபோர் வெஸ்டேஜ் ஆஃப்டர் வெஸ்டேஜ் அப்படின்றத ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் வெஸ்டேஜ் அப்படின்றது நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் எல்லாரும் மாதிரியுமே எனக்குமே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆசைகள், கனவுகள் இந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் ஆனா வேலைக்கு அப்படின்றது நான் ஒரு ஆக்டிவ் இன்கம்காக போனேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 தான் சேலரி. காலையில 9 o'clock போனோம் அப்படின்னா ஈவினிங் 7 ஆயிடும். 5,000 தான் சேலரி. ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடும். அப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்னா குழந்தையுமே தூக்கிட்டு போயிட்டு அவங்களையும் வேலை செய்யற இடத்துல வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அந்த ஒர்க் அப்படின்றது. எனக்குமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளா தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது. அப்படியே ஒரு 6 to 7 months அப்படின்றது ஆக்டிவ் இன்கம்காக நான் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். சேலரி பத்தல. ஸோ ஹஸ்பண்டுமே வந்து அவரும் பாவம், அவருக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஜாபை சூஸ் பண்ணி நான் போயிட்டு இருந்தேன். பட் ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஏன்னா குழந்தை பார்க்கணும், பொண்ணு சின்ன பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு 3 years தான் இருக்கும். அப்போ அவங்களையுமே கையில தூக்கிட்டு ஓடிட்டு இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் அப்படின்றது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் பேபி கன்சீவ் ஆனாங்க. ஸோ கண்டினியூஸா என்னால ஒர்க் அப்படின்றது போக முடியல. அதனால அந்த ஒர்க் அப்படின்றத நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களை பாத்துக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, இந்த மாதிரியே தான் வந்து என்னுடைய லைஃப் அப்படின்றது போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஸோ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பேர்டன் அதிகமான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தேடும் போது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் தான். ஸோ வெஸ்டேஜ் அப்படின்றது உண்மையாலுமே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வெஸ்டேஜ்ல என்னுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சாருடைய எல்டிபி பார்த்து தான் நானுமே இந்த ஓகே பண்ணலாம். நார்மலா நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் வாங்க சொல்றாங்க. இது எப்படியும் கண்டிப்பா நம்ம வெளியில வாங்கிட்டு தான் இருக்கோம் மாசம் மாசம். ஸோ அங்க வாங்குறது பதிலாக நம்ம இங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, நம்ம வீட்லயே இருந்து பண்ணலாம், குழந்தைங்கள பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து இந்த பிசினஸ் அப்படின்றத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவா போயிட்டு இருக்கும்போது என்னால பிசினஸ் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, கண்டினியூ பண்ண முடியாம நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல நிறைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன், அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும் போது என்னால சரியா பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிடைச்ச வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பெரிய செகண்ட் பேபி கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் ஜாஸ்தி தான் ஆகுது, ஃபேமிலியில ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி தான் ஆனிச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணேன், ஓகே நம்ம விட்டதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அகைன் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படிதான் வந்து இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்க்குள்ள என்னுடைய ஜேர்னி இப்போ வந்து கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிசினஸ்ல நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ பிசினஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உள்ள வந்தாச்சு. ட்ரைனிங்ஸ், மீட்டிங்ஸ் எதுனாலுமே ஸ்கிப் பண்ணாம நான் அட்டென்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டீமோட சிஸ்டம், இங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எந்த ஒரு மீட்டிங்ஸ் ஆனாலும், எந்த ஒரு ட்ரைனிங்ஸ் ஆனாலும் ரெகுலரா நான் வந்துடுவேன். எதுவுமே நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ணவே கிடையாது, எல்லா ட்ரைனிங்குமே வந்துட்டேன். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்கிட்ட அந்த சுச்சுவேஷன்ல சுத்தமா கையில காசு இல்லை, பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்படின்றது காசு இல்லை. ஏன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் விட்டதுனால வீட்லயுமே சப்போர்ட்ல இதெல்லாமே நம்பாதீங்க, ஃபேக்கு, வேணும்னா நீங்க நான் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஸோ அவர் பர்மிஷன் கொடுக்கல. நான் எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், பட் நீங்க அதை எடுத்து சரியா பண்ணல, அதனால இந்த டைம் அது உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இல்ல இதுதான் நம்மளுக்கு சரி வரும், நான் குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டுல அந்த ஆக்டிவ் சேலரிக்கு போய் நான் கஷ்டப்பட்டதுனால என்னுடைய மைண்ட் ஃபுல்லா நான் வீட்டுலதான் இருக்கணும், ஏதாவது நான் வீட்டுல இருந்தே பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது வெஸ்டேஜ் அப்படின்றது எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸா இருந்தது. ஏன்னா
நான் வீட்ல இருந்துக்கலாம், குழந்தைங்களை பார்த்துட்டு என்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு 2 கேர்ள் பேபிஸ், குழந்தைங்களை யாருகிட்டயும் நம்பி நான் விட்டுட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், குழந்தைங்க சாயங்காலம் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எங்க இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு நான் என்னுடைய ஜாபுக்கும் போகல, வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்னுடைய பிசினஸ் 30 பிவி, மினிமம் 30 பிவி பண்றதுக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. அப்போ நான் என்னுடைய அம்மா கிட்ட தான் வந்து ஒரு 1000 ருபீஸ் வாங்கி பிசினஸ் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணேன். மந்த் எண்டு ஸ்டார்ட் பண்ண ஜாயின் பண்ணேன். அந்த டேவே நான் வந்து பிசினஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மாசம் அம்மா கிட்ட கேட்க முடியாது, அவங்களையும் தொல்லை பண்ணக்கூடாது. வீட்டுல ஹஸ்பண்டும் நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். இல்லைங்க, எனக்கு ஒரு 4 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ்ல இன்கம் எடுத்து காமிச்சிருவேன், என்னை நம்புங்க, கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, உனக்கு ஓகே அப்படின்னா பண்ணு, ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்தது, அதை கொண்டு போய் நான் அடமானம் வச்சு அது மூலயமா வச்சு நான் 100 பிவி கன்சிஸ்டன்டா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே இப்ப வரைக்குமே நான் கன்சிஸ்டன்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஜுவல்லை வச்சு 100 பிவி கன்சிஸ்டன்சி அப்படின்றத நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் மந்த்லயே வந்து சார் ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, டே வித் டியூசிடி அப்படின்ற ஒரு அவார்டு மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நான் 8% அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படியாவது நம்ம போகணும், சார் சொன்ன இந்த டார்கெட்டை நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், அதை மட்டும் என்னுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். நிறைய ரெக்ரூட்மெண்ட் நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் எல்லாரும் நம்ம பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். எல்லாருமே எடுத்த உடனேயும் நம்ம கரெக்டா பண்ணி பெரிய ஆளா ஆகுறது கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம திருத்திக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு பண்ணோம்னா தான் கரெக்டா வரும். ஸோ அதே மாதிரி தான் நானும் ரெக்ரூட்மெண்ட்ல நிறைய வந்து தப்பு பண்ணியிருந்தேன். அப்போ மேம், என்னோட அப்ளைன் ரிஸ்வானா மேம், ஸோ மேம் வந்து இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படிதான் பேசணும் அப்படின்றத எனக்கு கரெக்டா ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மேம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த டைம்ல நான் ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்ல சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல வந்து இந்த விசிட்டிங் கார்டை மூவ் பண்றது, ஃபீல்டு ஒர்க் பண்றது ரொம்பவே அது வந்து எனக்கு புரிஞ்சது. ஓகே, நம்ம ஆன்லைன்ல பண்றதை விட நம்ம ஃபீல்டு ஒர்க் இறங்கி பண்ணோம்னா இனிமே நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நான் எப்படி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன்னா, என்னுடைய பெரிய பொண்ணு வந்து அவங்க எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணுக்கு 3 வயசு. நான் என்ன பண்ணுவேன், பாப்பாவை ஸ்கூல்ல கொண்டு போய் பாப்பாவை கிளப்பிட்டு ஸ்கூல் வேன் ஏத்திட்டு அவங்க கூடயே கிளம்பிட்டு சின்ன பொண்ணை இடுப்புல வச்சுட்டு பால் புட்டியில எல்லாத்தையும் ரொப்பிட்டு கொண்டு போய் டைரக்டா போய் 9 மணிக்கு கரெக்டா போய் காலேஜ் வாசல்ல நின்றுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாசமும் ஒரு வாரமும் வந்து எப்படியாவது நான் வந்து போய் ஒரு காலேஜ் வாசல்ல நின்று ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைனா வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாமே கார்ட்ஸ் அப்படின்றத நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நோட்டீஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டா போய் ஒட்ட ஆரம்பிச்சேன். கையில குழந்தையும் இருப்பாங்க, அவங்களையும் தூக்கிக்கிட்டு நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நோட்டீஸ வந்து ஒட்ட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி கார்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சேன். மார்க்கெட் இந்த மாதிரி சைட்ல எல்லாமே வந்து நிறைய நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபீல்ட் ஒர்க் அப்படின்றத நான் நிறைய பண்ணேன். முக்கியமா ரெக்ரூட்மெண்ட்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணதுனால நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், நான் 4 மாசத்துல கண்டிப்பா நான் பிரான்ஸ் வந்தே தீர்வேன், நான் ஒரு இன்கம் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு என்னன்னா, நம்ம சொன்ன விஷயத்த நம்ம காப்பாத்திடணும். ஏன்னா நான் அந்த டைம்ல நான் அச்சீவ் பண்ணாம விட்டுருந்தேன்னா இன்னருக்கு நான் இந்த பிசினஸ்ல நின்றுக்க முடியாது. ஸோ கரெக்டா 4வது மாசம் நான் பிரான்ஸ் வித் டிபிபியோட நான் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ அப்படி அச்சீவ் பண்ணோனையும் இன்கமும் வந்தது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 7,700 ருபீஸ் வந்து நான் வாங்கினேன் பிரான்ஸ் வித் டிபிபியோட. ஸோ அதை கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சேன். அப்போ அவருக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் நிறைய ஃபேக்குன்னு தான் சொல்லுவாங்க, இதுல ஏதோ கண்டிப்பா இன்கம் வருது, நீ பண்ண, ஏதாவது சப்போர்ட் வேணாலும் நான் கேளுன்னு சொல்லி அவருமே இன்கம் வரும்போது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. நம்ம எதுலயாவது போய் மாட்டி ஏதோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வேண்டாம்னு சொல்றாங்களே தவிர, மற்றபடி ஒரு இன்கம் எடுத்து நம்ம பண்ணிட்டோம், சேஃபா பண்றோம், செக்யூரா பண்றோம் அப்படின்னாக்கா அவங்களும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது கண்டினியூஸா. அதே மாதிரி சார் டே வித் டியூசிடி அப்படின்ற அந்த இதை அனௌன்ஸ் பண்ணும்போது நான் 8%ல இருந்தேன். அந்த டார்கெட் முடிக்கும் போது 8ல இருந்து 12,
12ல இருந்து பிரான்ஸ்க்கு அப்புறம் சில்வர்ல இருந்து கோல்டு வரைக்கும் வந்துட்டு நான் வந்து சில்வர்ல தான் அவார்டு வாங்கினேன். ஏன்னா கோல்டுல அப்படின்னும் போது நான் நான் குவாலிஃபைட் ஆயிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் போது அவார்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் கண்டினியூஸா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு டைம்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஸ்டமக் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசா கொஞ்சம் போயிடுச்சு ஹெல்த் இஷ்யூ. ஸோ அந்த டைம்ல ஒரு 2 months வந்து என்னால பிசினஸ்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா டீம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. அந்த கோல்டு ஒரு பிரான்ஸ் வந்த லீடர் அந்த லெக் ஃபுல்லாமே போயிடுச்சு. அகைன் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நின்னேன். ஒரே ஒரு பிரான்ஸ் லேக் மட்டும் இருந்தாங்க. இன்னொரு பிரான்ஸ் லேக் அப்படியே ஃபுல்லா போயாச்சு. நான் மட்டும் தான் நின்னேன். அப்போ மேம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இங்க பாருங்க யாரு வராங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்காதீங்க. சோ சாருமே அதான் சொல்லுவாங்க, நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பண்ணுங்க. யாரு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, யாரு நின்னாலும் நிக்கலினாலும் நீங்க நின்னு பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க நின்னு பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லுவாங்க. சோ அதை மட்டும்தான் நான் வந்து புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வெஸ்டீஜை விட்டா வேற வழியே கிடையாது. என்னால ஆக்டிவ் சேலரிக்கு போகவே முடியாது. அதுல வந்து எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. அப்போ நான் வெஸ்டீஜ் மூலயமா மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்றதுல மட்டும் நான் வந்து அந்த அந்த இதுல இருந்து நான் மாறவே கிடையாது. சரி ஓகே நாம வந்தாச்சு, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெக்ரூட்மெண்ட் ரெகுலரா ட்ரைனிங் வருவேன். ஸோ அட்டெண்டன்ஸ் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சேன். சார் சொல்ற விஷயமும் மேம் சொல்ற விஷயமும் அதுதான், அட்டெண்டன்ஸை ட்ராக் பண்ணுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது என்ன பண்றீங்க அப்படின்றத ஒரு நோட்ல எழுதுங்க. அப்பதான் வந்து நம்ம என்ன பண்றோம், என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றது தெரியும் அப்படின்றத அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அது என் மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10க்குள்ளதான் இருக்கும். 3, 4, 5 என்னுடைய சைட் லைக்ல வெறும் 3, 4, 5 இப்படிதான் அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த். ஒரு 2-3 மாசமா இப்படியே தான் அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த். நானும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேன். நிறைய ஐடிஸ் வரும். ஒரு நாளைக்கு 5 ஐடி, ஒரு நாளைக்கு 6 ஐடி வரும். சரியா ப்ராப்பரா ரீட்டைன் ஆகல, எல்லா ஐடிஸுமே வெளியே போயிடும். இப்படியே தான் போய்கிட்டே இருந்தது. பட் ஆனா நான் என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தது. நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட்டை கண்டினியூஸா நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா டீம் க்ரோத் ஆகுது, மறுபடியும் உடையுது. ஸோ இதுல என்னன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கே தெரியல. அப்போ மேம் சொல்ற விஷயம், நீங்க பண்றீங்க, ஐடிஸ் வருது, ஆனா அந்த ஐடிஸ் நிக்க மாட்டேங்குது, சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா தான் பண்றீங்க, ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நானே யோசிச்சேன், நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லி பார்த்துப்பேன், நான் இவங்க கிட்ட இப்படி பேசுறேன்னா இது கரெக்டா, இப்படி பேசினா சரி வருமா, அப்படி பேசினா சரி வருமான்னு நிறைய விஷயங்கள் நான் மாத்த ஆரம்பிச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நான் கால் பேசுறதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா அதை திருத்திக்கிட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ ஒருத்தர்கிட்டயும் ஒரு விதமா பேச ஆரம்பிச்சேன். எப்படின்னா டவுன்லைன்ஸ் வராங்க அப்படின்னா, ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரி நான் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா தான் டீம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆனிச்சு. ஸோ டீமுமே நிக்க ஆரம்பிச்சது. இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3, 4ன்னு கொடுத்துட்டு இருந்த அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் இப்ப வந்து என்னுடைய அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் சைடு லைக்ல 30க்கு மேல அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி சில்வர் வந்து குவாலிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். சில்வர் குவாலிஃபை பண்ணும்போது வித் டிபிபியோட கண்டினியூஸா நான் குவாலிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சில்வரை குவாலிஃபை பண்ணும்போது டிபிபி வித் எல்ஓபியோட என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 அப்படின்றத நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 20,000 பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னுடைய லைஃப்ல 20,000 இன்கம் அப்படின்றத நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் 5,000, 6,000, ஒரு 10,000க்குள்ளதான் ஒரு இன்கமா இருந்தது. 20,000 அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி ஓகே இது இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டீமை க்ரோத் பண்ண ஆரம்பிச்சேன். அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 32,000 rupees வந்து நான் வந்து வெஸ்டீஜ்ல எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே முடியும். கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த 32,000 அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இன்னும் கண்டிப்பா
பெரிய பெரிய இன்கம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது நிறைய ஒரு ட்ரீம்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, விஷ் யூ வெல். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இவங்க எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி இவங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. ஒன்றும் வானத்துல இருந்து அப்படியே வந்து டைரக்டா வந்து அப்படியே சில்வர் டைரக்டர்னு குதிக்கல. இங்க யாரும் வந்து கிரவுன் டைரக்டர்னு குதிக்கல. எல்லாரும் 5% இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்காம எல்லாருக்கும் அப்படி இருந்து தான் மேல வந்திருக்காங்க. அதனால வந்து தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஓகேங்க, நான் அடுத்து பேசுறதுக்கு இன்வைட் பண்றேன்.